الحمد لله الذي هدانا لهذا ما كنا نهتدي لولا أن هدانا الله والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله ولتنظر نفس ما قدمت لغد واتقوا الله إن الله خبير بما تعملون. صدق الله العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏகவல்ல நாயன் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமாகும். ஸலவாத்தும் சலாமும் அகில உலகத்துக்கும் அருட்கொடையாக வந்துதித்த அருமை நபி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை முழுமையாக பின்பற்றி வாழ்ந்த அன்னாரது அருமை தோழர்கள் அவர்களை தொடர்ந்து வந்த அனைத்து அல்லாஹ்வின் நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அந்த அமர்ந்திருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வாழ்க்கையின் எல்லா நிலைமைகளையும் வல்லநாயன் அல்லாஹுடைய ஏவல்களை எடுத்து நடந்து கொள்ளும்படியும் அவனை விட்டுவிடுமாறு எச்சரிக்கை செய்த விலக்கல்களை முற்றுமுழுதாக தவிந்து கொள்ளுமாறும் முதலில் எனக்கும் அடுத்ததாக உங்களுக்கு நான் உபதேசம் செய்து கொள்கின்றேன். அருமை சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு தஆலா உலகத்தில் ஒரு குறுகிய கால வாழ்க்கையை ஒரு பொறுப்புடன் சேர்த்து தந்திருக்கின்றார். உலகத்தில் பிறந்தோம், மரணம் வரும் வரையில வாழ்க்கையை எப்படியோ முடித்துக் கொள்வோம் என்ற அடிப்படையில் எங்களுக்கு ஒரு வாழ்க்கை தரப்படவில்லை. சாகும் வரை வாழுதல் என்பது மிருகங்களுக்குரியது. அது மிருகங்கள் தான் மரணத்துக்கு முன்னால் எப்படியோ வாழ்க்கையை முடித்துக் கொள்வது என்ற ஒரு போக்கிலே போகின்றது. மனிதர்களுக்கு அல்லாஹ் தஆலா தரப்பட்டது மரணத்துக்கு முன்னால் உங்களுக்கு தரப்பட்ட பொறுப்பை உணர்ந்து நிறைவேற்றி முடித்துக் கொள்ளுங்கள். இதுதான் மனிதர்களுக்கு தரப்பட்ட வாழ்க்கை பாதை. வலா தமூத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். நீங்கள் உங்களுடைய இஸ்லாத்தை பூர்த்தியாக்காமலுக்கு மரணித்து விட வேண்டாம் என்பது. உண்மையான முழுமையான முஸ்லிம்களாக ஆகாமல் என்னிடத்தில் வந்துடாதீங்கன்னு அல்லாஹ் சொல்றாங்க. மறுமை என்பது எங்களுடைய பயணத்தின் அடுத்த கட்டமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆலமுல் அர்வாஹிலிருந்து அல்லாஹ்வை நோக்கி செல்லுகின்ற ஒரு பயணம்தான் மனிதனுடைய வாழ்க்கை. பிறந்ததிலிருந்து மரணம் வரை என்பது கிடையாது. மனிதன் பிறப்பிலிருந்து வாழ்க்கையை ஆரம்பித்து இறப்பில முடிதல் என்பது அது மடையர்களுடைய நாஸ்திகர்களுடைய அந்த சிந்தனை போக்கு. தங்களுடைய புத்தியை மட்டும் வைத்து பார்த்து புத்திக்கு பட்டது அவ்வளவுதான். பிறக்கிறது விளங்குறது, இறக்கிறது விளங்குறது, இரண்டுக்கு மத்தியில் என்ன இருக்குது என்று விளங்குது. அதுக்கு முன்னால் என்னவாயிற்று, பின்னால் என்னவாகும், இது மனுஷன் புத்திக்கு படுறவுண்டு அல்ல. இதே புத்திக்கு படாது என்பதனால்தான் அல்லாஹு தஆலா நபிமார்களை அனுப்பி விளங்கப்படுத்தினான். பிறப்புக்கு முன்னால் ஒரு பகுதி கடந்து விட்டது, இறப்புக்கு பின்னால நிரந்தரமான வாழ்க்கையின் ஒரு பகுதி காத்து கொண்டிருக்கிறது. அதுக்கு இடைப்பட்ட வாழ்க்கை எப்படி அமைக்கணும் என்பது வஹீயுடைய வழிகாட்டல் எங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது. எனவே எங்களுடைய வாழ்க்கை என்பது பிறப்பிலிருந்து இறப்பு வரை அல்ல. என்னுடைய வாழ்க்கை ஆலமுல் அர்வாஹிலிருந்து அல்லாஹ்வை சந்திக்கும் வரை. சந்திப்பதுடன் முடிவதில்லை, அது ஒரு கட்டம், அது முடிவில்லாமல் போய்கொண்டிருக்கின்றது. இதற்காக வாழுங்கள் என்பதுதான். நாம் வாழ்வது எதற்காக வாழ்வது? மௌத்துக்கு பின்னால் உள்ள வாழ்க்கைக்கு முன்வைத்து வாழ வேண்டும். இங்கு வாழ்வதற்காக வேண்டியும் இறப்புக்கு பின்னால வாழ்வதற்காக வேண்டியும் வாழ்வதுதான் மனிதனுடைய வாழ்க்கையாக இருந்து கொண்டிருக்கின்றது. எனவே சொல்ல, இந்த வாழ்க்கையில் அல்லாஹ் எங்களுக்கு ஒரு பொறுப்பு தந்திருக்கிறான். அந்த பொறுப்பை நிறைவேற்றி விட்டு வாருங்கள் என்றுதான் உலகத்துக்கு அல்லாஹ் எங்களை அனுப்பியிருக்கிறான். ஒவ்வொரு மனிதர்களை நான் கேட்டால் அவர் ஒவ்வொருவரும் பொறுப்புடன் தான் இருக்கின்றார்கள். நான் பொறுப்பில்லாத ஆள் இல்லை, பொறுப்போடு இருக்கிறேன். வாழ்க்கையில் ஒரு பொறுப்பை சுமந்திருக்கிறார்கள். என்ன பொறுப்பு? ஒவ்வொரு ஆக்களும் சொல்லுகின்ற பதில் வித்தியாசமாக இருந்தாலும்
ஒவ்வொரு ஊரில் உள்ளாக்கள், ஒவ்வொரு துறையில் உள்ளாக்கள், ஒவ்வொரு வயசில் உள்ளாக்கள், ஒவ்வொருவரும் வித்தியாசமான பதில்கள் சொன்னாலும் எல்லோருடைய பதிலுடைய சாராம்சம் ஒன்றுதான். என்ன சொல்ல போகிறார்கள்? அவரவர்களுடைய தேவைகளையும் ஆசைகளையும் உயர்ந்த தரத்திலே நிறைவேற்றுவதற்கு தேவையான சாதனங்களை பெற்றுக்கொள்ளுதல், அதற்காக வேண்டி வாழ்க்கையை பயன்படுத்துதல், இதுதான் பொறுப்பு. இதை தவிர வேற ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. ஒவ்வொருவரின் பேச்சின முடிவை பார்த்தா அவருடைய சில தேவைகள் நிறைவேற வேண்டும், ஆசைகள் நிறைவேற வேண்டும். அதுவும் இன்றைய காலத்தில் அவைகள் எந்த உயர்ந்த மட்டத்தில் அறிமுகமாக்கப்பட்டிருக்கிறதோ அந்த தரத்தில் நிறைவேற்ற வேண்டும். அப்படி வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும். அதுக்கு தேவையான சாதனங்கள் தேவை, அதுக்கு கொஞ்சம் நிறைய காசு தேவை. அதுக்கு எங்களுடைய நேரங்களை பயன்படுத்தி உழைக்கணும். அதுக்காக உழைக்கின்ற முறைகள் இந்தந்த துறையில இந்தந்த முறையில நாங்கள் அவசரமாக உழைக்கலாம். சரி, வாழ்க்கை இதெல்லாம் இறங்க போய் கொண்டிருக்கிறது. அதெல்லாம் கேட்கிறான், நான் தந்த பொறுப்பெங்க? அபஹசிபுத்து மன்னமா கலக்கனாக்கும் அபசா, உங்களை எல்லாம் சும்மா உலகத்துல படைச்சு போட்டிருக்கிறே அப்படியா நீங்க நினைச்சு கொண்டிருக்கிறீங்க? மரத்துல சும்மா ஒரு மரம் ஒன்று, ஒரு பழம் ஒன்று விழுந்தது, தேங்காய் மரத்திலிருந்து விழுந்து கிடக்கு, அப்படி சும்மா விழுந்து கிடக்கு. இனி யாரும் எடுத்துட்டு போறான்? அப்படி நம்ம வாழ்க்கை அப்படி சும்மா விழுந்ததா? சும்மா வாழ்ந்த உலகத்துல பிறந்துட்டோம், இனி மரணம் வரையில கிடைச்ச வாழ்க்கையை முடிச்சு கொள்ளுவோம், அப்படியா வாழ்க்கை? சரி, அல்லாஹ் ஒரு பொறுப்பு தந்திருக்கிறான், வெறும் வாழ்க்கை அல்ல. அல்லாஹ் அந்த பொறுப்பை அல்லாஹ்வே உணர்த்துகிறான். அந்த பொறுப்பை உணர்த்துவதற்கு முன்னால அந்த பொறுப்பு எவ்வளவு பாரம் என்பதை ஏனைய பெரும் படைப்புகள் அவை முன்வைத்து காட்டுகின்றான். அந்த பொறுப்புக்கு பேர் தான் அமானிதம். அந்த அமானிதத்தை எல்லாம் மனிதனுக்கு கொடுப்பதற்கு முன்னால மனிதனை விட சக்தி வாய்ந்த பெரும் பெரும் படைப்புகள் அந்த படைப்புகள் அறிமுகப்படுத்தினான் அமானிதத்தை. இன்னா அரதனல் அமானத அல ஸமாவாதி வல் அர்தி வல் ஜிபால் ஃபஅபைன அன் யஹ்மில்னஹா வஅஷ்ஃபக்ன மின்ஹா. நாம் இந்த அமானிதத்தை மனிதனுக்கு கொடுக்கிற பொறுப்பை இந்த வானங்கள் பூமி மலைகளுக்கு கொடுத்தோம். அல்ல வானத்தை பார்த்து கேட்டான், வானமே ஒரு அமானிதம் சுமக்கிறையாண்டு. வானம் கேட்டு யாழ்ல என்ன அமானிதம்? அல்லாஹ் சொன்னா, என்னுடைய சில ஏவல்கள் விலக்கல்கள் எடுத்து நடந்தால் என்னுடைய ரஹமத் சுவர்க்கம் கிடைக்கும், மாறு செய்தால் என்னுடைய சாபம் நரகம் கிடைக்கும் சொன்னான். இப்படி பூமியும் மலைகளும் கேட்டது இதே பதில் அல்லாஹ் சொன்னான். அவைகள் பயந்து விட்டது. இதுல தவறிழைத்தால் அல்லாஹ்வுடைய சாபக்கேடா, அல்லாஹ்வுடைய தண்டனையா? வானாதுன்னு பின்வாங்கியது. வானம் சொன்னது, பூமியும் சொன்னது, மலைகளையும் சொன்னது, யா அல்லாஹ் வழிபடுகிறோம், மாறு செய்ய மாட்டோம், ஆனால் அமானிதம் சுமக்க இயலாதுன்னு சொல்லிட்டது. யார் அமானியம் சுமக்க பயமா இருக்குது, இந்த அமானியத்துக்கு மாறு செய்தா அது பயங்கரமான முடிவு, அதனால வழிபடுகிறோம், யா அல்லாஹ் அமானிதம் சுமக்க இயலாது என்று அவைகள் பயந்து பின்வாங்கி விட்டது. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை கேட்டார், அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். ஃபஹமலஹல் இன்சான், மனித சார்பாக, முழு மனித இனத்தின் சார்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த அமானியத்தை ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் அமானியத்தை ஏற்றுக்கொண்ட மனிதன் தான் ஏற்றுக்கொண்ட இந்த அமானிதம் என்னது, எவ்வளவு பாரமானது, எவ்வளவு பாக்கியமானது, அதை தவறிழைத்தால் எவ்வளவு பாரதூரமானது என்பதை விளங்காத ஒரு மடையனாகவும் ஹக்கை நிறைவேற்றாத அநியாயக்காரனும் ஆகிவிட்டார். அதான் அடுத்து சொல்றான், இன்னஹு கான ஸலூமன் ஜஹூலா. இது மிகப்பெரிய அநியாயம். என்ன அநியாயம்? அல்லாஹ் அந்த அமானியத்திலே ஹக்கை நிறைவேற்றாம இருக்கிறது அநியாயத்தில் மிகப்பெரிய அநியாயம். இதை விளங்காம இருக்கிறது மிகப்பெரிய மடத்தனம். உலகத்துல என்னத்தை விளங்கினாலும் என்னத்தை படிச்சாலும் அல்லாஹ்வுடைய அமானிதத்தை நீங்க விளங்கலன்னா உங்களோட மடத்தனத்தின் பெரும் பகுதி என்னமே நீங்கல்ல. மடத்தனம் நீங்கணும் என்றா அமானிதம் விளங்க வேண்டும். அந்த அமானியத்தை அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல விளங்கப்படுத்துகிறான். அந்த அமானியத்துடைய சாராம்சம் என்ன, அதை அல்லாஹ் தஆலா பல்வேறுபட்ட அடிப்படையில் விளங்கப்படுத்துகிறான், பொதுவாக விளங்கப்படுத்துகிறான். என்ன அமானியத்துடைய சாராம்சம்?
வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். நீங்கள் எல்லாம் ஆலமுல் அர்வாஹ்களை ஏற்றுக்கொண்ட மாதிரி அடிமைகளாக வாழ்ந்து காட்டுறது. அடிமை என்று ஏற்றுக்கொண்டீங்க ஆலமுல் அர்வாஹ்களை, ஆனால் அடிமையாக வாழுகின்ற வாழ்க்கையும் அங்கு கிடையாது. அடிமைத்துவத்தை முன்வைக்கப்பட்டது. அலஸ்து பிறப்பிக்கும் ரூஹுகள் எல்லாம் ஏற்றுக்கொண்டது பலா என்று. உலகத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த அடிமைத்துவத்தை எடுத்து நடக்க வேண்டும். அடிமை என்று சொல்வதல்ல உலகத்துக்கு நோக்கம். அடிமை என்பதை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அடிமை என்றால் என்ன என்று அறிவதல்ல. அடிமைத்துவத்தை படிச்சா மட்டும் போதாது, அடிமையாக மாறணும். அடிமை என்றதை ஏற்றுக்கொண்டுட்டோம், அடிமை என்றதை சொல்லுகிறோம், அடிமை என்றால் என்னென்ன படிச்சிட்டோம், அடிமையுடைய கட்டளைகள் எல்லாம் விளங்கிட்டோம், ஆனால் அடிமையாக ஆகல. அப்படி என்றால் இது ஒன்றுமே பிரயோசனம் அளிக்காது. அல்லாஹ் தந்த பொறுப்பு கூனோவை பாதல்லாம், நீ அடிமையாக மாறு. சொல்றதுல வேற இல்ல, அடிமை நீ சொல்லிக் கொண்டிருக்கிறது இல்ல, நீ அல்லாஹ்வுக்கு அடிமை என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய அடிமைத்துவத்தை ஏற்றுக்கொண்டு நீ உலகத்துக்கு அடிமையாயினா, பணத்துக்கு அடிமையாயினா, மனைவிச்சைக்கு அடிமையாயினா, உலகம் போற போக்குக்கு அடிமையாகினா, அங்கதான் அல்லாஹ்வுடைய சாபக்கேடு உண்டாகுது. அல்லாஹ் கோபம் மட்டுமில்ல, அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகுது. அல்லாஹ் தஆலா லானத் செய்கின்றான். தாய் சாப்து தனானீர், தாய் சாப்து தராஹீம், தாய் சாப்து ஹவா. இந்த பணங்காசி பொருளுடைய அடிமை நாசமா போய்விட்டான். பணத்தை எடுப்பதற்கு நாசம் இல்ல, பணத்தை பாவிச்சது நாசம் இல்ல, பணத்தை சேர்த்தது நாசம் இல்ல, பணத்துக்கு அடிமையானது அல்லாஹ்வுடைய சாபக்கேடு. நீ தொலைஞ்சுவோ, இந்த பணத்தாலே நாசமா போயிருந்தல்லாம் அந்த பணத்துக்கு நாசத்தை முடிக்கிறான். சொத்துக்களை பாவிக்கிறது குற்றம் இல்ல, சொத்துக்களை சேர்க்கிறது பிரச்சனை இல்லை, அந்த சொத்துக்கு அடிமையாகிறது அதுதான் எல்லாம் நாசத்தை முடிவு செய்கிறார். இந்த சொத்தும் நீயும் சேர்ந்து தொலைஞ்சி நாசமா போயிருந்தல்லாம் அந்த சொத்துக்கு அடிமையாகிவிட்டால் அவனை தொலைஞ்சு போக சொல்லி எல்லாம் சாபக்கெடுகிறான். காரணம் தொலைஞ்சு போனான், அவனும் ஆமான் தொலைஞ்சு போனான், ஃபிரௌன் நம்ரூத் இவைகளெல்லாம் தொலைஞ்சு போன நாசமா போனார்கள், அதுக்கு அடிமையாகிவிட்டார்கள். அல்லாஹ்வுடைய அடிமைத்துவத்தை ஏற்க அவர்கள் தவறிவிட்டார்கள். அதனால அவன் தன்னுடைய சொத்துக்கு அடிமையானான், ஆட்சிக்கு அடிமையாயினான், அதிகாரத்துக்கு அடிமையாயினான். அல்லாஹ்வுடைய அடிமைத்துவத்தை அவன் அப்படியே விளங்க தவறிவிட்டான். அல்லாஹ் சாபமிட்டு விட்டான். அவருடைய சொத்தும் அவனும் சேர்ந்து பூமியில அப்படியே புதையுண்டு போனார்கள். சாபக்கேடி புதையுண்டு போனார்கள். புதங்கி போனவன அல்லாஹ் வெளியில் எடுத்து காட்டினான். அபூஜஹல் மன்னரைக்கு போனதுக்கு பின்னால் அல்லாஹ் அவனை வெளியில் ஒரு நாள் எடுத்து காட்டினான். அப்துல்லாஹ் மசூத் அவர்கள் வருகின்றார்கள். பகல் நேரம் பாலைவனத்தில் வெயில் கொதித்துக் கொண்டிருக்கின்றது. அதிர்ச்சியான ஒரு நிகழ்வு திடீரென பூமி பிளந்து ஒரு பயங்கரமான உருவன் வெளியிலே வந்து கத்துகிறது. அப்துல்லா இஸ்கினி, அப்துல்லா தன்னிதா என்று கத்துகிறது. பார்த்து அதிர்ந்து போயிருக்கின்றார்கள் அப்துல்லாஹ் மசூத். அதே நேரத்தில் உடனடியாக வானத்திலிருந்து ஒரு உருவம் பிரகாசமான மனிதர் தோன்றுகிறார். அவர் சொல்லுகிறார், அப்துல்லா தஸ்கி, அப்துல்லா தண்ணி கொடுக்காதே. உடனடியாக மறுக்கணமே ரெண்டும் மறைந்து விடுகிறது. பூமிக்கில வைத்தார், வானத்தில் வைத்தார். அப்துல்லா மசூத் அவர்கள் மஸ்ஜிதுக்கு வருகின்றார்கள். நடந்ததை அருமை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அந்த பூமி பிளந்து கதறிக்கொண்டு தண்ணி கேட்டு வந்தானே யாரு? அதுவுல்லா அபூஜஹல், அல்லாஹ்வுடைய விரோதி அபூஜஹல். மண்ணுக்குள் புதையுண்டதுக்கு பின்னால அவருடைய நிலை என்பதை என்ன என்பதை அல்லாஹ் வெளியில காட்டுகின்றார். அவர்கள் தன்னுடைய தலைமைத்துவத்துக்கு அடிமையானார்கள், தன்னுடைய பதவிக்கு அடிமையானார்கள். அல்லாஹ்வுடைய அடிமைத்துவத்தை காலுக்கு கீழே போட்டு மிதித்தார்கள். அவர்களை எல்லாம் புதையுண்டதுக்கு பின்னால் எழுப்பி காட்டுகிறான். இவருடைய மமதையின் முடிவு இதுதான், இவருடைய தலக்கணத்தின் முடிவு இதுதான். ஷரியத்தை முட்டி மோதி கேவலப்படுத்தி இவர்கள் தான் தோன்றித்தனமாக நடந்தார்களே, அவருடைய முடிவு இதுதான் என்பதை ஒரு சில காலங்கள் 10-15 வருஷ காலங்கள் இவர்கள் உலகத்திலே பெரியவர்களாக நாம் தான் மனுஷன் என்று கிடைத்த கொஞ்சம் அதிகாரத்தையும் கிடைத்த கொஞ்சம் பதவிகளையும் அவர் கிடைத்த ஆட்களையும் கிடைத்த செல்வத்தை வச்சு உலகத்திலே தீன புறக்கணித்து வாழ்ந்தார்கள். அல்லாஹ் காட்டுகிறான், இவர்களுடைய நிலைப்பாடு இதுதான். மண்ணுக்கு கீழ் கியாமத்து வரையும் இப்படித்தான் இவனுக்கு வேதனை என்பதை அல்லாஹ் தஆலா மக்கள் விளங்க வேண்டும்.
ஏழைகள் விளங்க வேண்டும். தீனை வாழ்க்கையின் குறிக்கோளாக கொண்டு சிரமங்களை சுமந்து முஜாதாக்களை செய்து ஒரு கூட்டம் போறாங்களே, அவர்களுக்கு உறுதிப்பாடு வழங்க வேண்டும். இவர்களுடைய நிலை இதுதான், நீங்கள் உறுதியாயிருங்கள் என்று அந்த தீன்தாரிகளுக்கு உறுதிப்பாட்டை நன்மாராயத்துக்கு அவனை அல்ல இந்த தீனை புறக்கணித்த தலக்கணம் பிடித்தவுடைய முடிவு மண்ணுக்கு கீழே இப்படித்தான் மறுமையிலே இதைவிட மோசமான முடிவு காத்திருக்கிறது என்பதை அல்லாஹ் வெளிப்படுத்தி காட்டினான். எனவே சோழே, உலகத்திலே வாழ்க்கையுடைய பொறுப்பு அல்லாஹ் தந்தது, அதை நிறைவேற்றி முடிக்க வேண்டும். என்ன பொறுப்பு? அந்த பொறுப்பை அல்லாஹ் சுருக்கமாக இப்படி சொல்கிறான். பொதுவாக விளக்கமாக குர்ஆனில் ஒவ்வொரு ஆயத்தாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். சட்டங்களை ஷரியத் என்ற பெயர்ல அல்லாஹ் விளங்கப்படுத்துகிறான். அவங்களுடைய பொறுப்பு இதுதான். என்னென்ன சட்டங்களை நிறைவேற்ற வேண்டும், என்னென்ன கட்டளை நிறைவேற்ற வேண்டும், இதனுடைய பொறுப்பு என்று கடைசியாக அதை கொஞ்சம் பாரமாக எச்சரிக்கையாக சொல்லுகிறான். இதுக்கு அங்கால சொல்றதுக்கு இல்லை, புத்திர மனுஷனுக்கு இவ்வளவு போதும் என்ற தோரணையில் அல்லாஹ் சொல்லுகிறான். எப்படி சொல்லுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, அவங்களோட பொறுப்பு என்ன தெரியுமா? கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுங்க. இதுதான் பொறுப்பு. நிறைவேற்றா முடிவு நெருப்புத்தான். அல்ல ரெண்டில் உண்டு. பொறுப்பெடுங்க இல்லாட்டி நெருப்பெடுங்க, ரெண்டில் உண்டு. உங்களுக்கு இந்த பொறுப்பு எடுக்கலாது, உங்களுக்கு சரி வருது, உங்களோட புத்திக்கு படுகிறது இல்லை. நீங்க முடிவு செஞ்ச வாழ்க்கை பாதைக்கு இது செட் ஆகுது இல்லை. ஒவ்வொருவரும் வாழ்க்கை பாதை முடிவு செஞ்சிருக்கிறாங்க. அவருடைய புத்திக்கு பட்டது, அவருடைய பொருளாதாரத்துக்கு ஏற்றது, அவருடைய பதவிக்கு அமைஞ்சது, அவருடைய கௌரவத்துக்கு பொருத்தமானது. எப்படி நான் இப்படித்தான் வாழுவேன் அப்படி போறார். அங்க பாருங்க, அல்லாஹ் அந்த பொறுப்பு நிறைவேற்றப்படுகிறதா? கொஞ்சம் நிறைவேற்றப்படும், கொஞ்சம் கேன்சல் ஆகும், கொஞ்சம் அறகுறையா வரும். அப்ப அல்லாஹ் சொல்லுகிறான், அப்ப விட்டுருங்க, அவங்க நெருப்பு தான் இருக்குது. அதையெல்லாம் என்ன தெளிவா சொல்கிறான். ஓ குலில் ஹக்கு மிர் ரப்பிக்கும், ஹக்கு என்பது உங்களோட ரப்பிலிருந்து வந்தது. யாரோ சொன்னதல்ல, யாரோ சொல்லலாம். அந்த சத்தம் அவருக்குரியது. அந்த சத்தத்துக்குள்ள வருகின்ற சட்டம் அல்லாஹ்வுக்குரியது. நீங்க சத்தத்தோட மோதலாம், சட்டத்தோட மோதையலாது. மோதினவர்கள் தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். ஃபிரௌன் அவன் நினைச்சா நான் மூசாவுடைய சத்தத்தோட மோதுறேன் என்று, ஆனால் அந்த விலங்கல்ல அல்லாஹ்வுடைய சட்டத்தோட மோதுறேன் என்று அல்லாஹ் காட்டுகிறான். அவர் மூசாவுடைய சத்தத்தோட மோதின மாதிரி நினைச்சு கொண்டார். இல்லை, எங்கட சட்டத்தோட மோதினார். அவருடைய முடிவு இதுதான். அல்லாஹ் அந்த முடிவை தெளிவாக சொல்லி காட்டுகிறார். நம்மளோட நினைச்சான் நான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல சத்தத்தோட மோதுகிறேன், வாக்குவாதப்பட்டார், தர்க்கம் செய்தான். அவன் எனக்கு முன்னால இப்ராஹிம் பேசுகிறார், இவர் என்ன பெரிய ஆளா, இவர் என்ன பேசுகிறார் ஆகிய மீதான பேச்சு வெளில பார்த்தான். ஆனால் விலங்கல்ல, நான் சத்தம் ஹஸரத் இப்ராஹிமுக்குரியது. அவர் சொல்லுகின்ற அந்த சத்தத்திலே வருகின்ற சத்தம் 7 வானம் பூமிகளின் ரப்பாகிய அல்லாஹ்வுக்குரியது என்று விளங்க தவறிவிட்டார். அதனால அல்லாஹ்வுடைய சட்டத்தோட மோதின மூடவித்தனம் அவர்களை நிரந்தரமான அழிவின் படுகொலிகளை தள்ளிவிட்டது. எனவே சோழர்களே, அந்த அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு நாம் வழிபட்டுங்கிற வாழ்க்கையை அமைக்க வேண்டிய பொறுப்புகள் இருக்கிறது. அதெல்லாம் சொல்லுகிறான், இது ரப்பிடத்திலிருந்து வந்தது, ஹக்கு ரப்பிடத்திலிருந்து. ஃபமன் ஷா ஃபல்யுமின், விரும்பினாங்களே ஏற்றுக்கொள்ளட்டும். அல்ல இடையில நிப்பந்தம் இல்லை. ஹக்கு சொல்லப்படுகிறது, யோசிங்க, உங்களை பட்ட எடுத்துக்கொள்ளுங்க, நிப்பந்தம் இல்லை. நீங்க வழிபட்டுத்தான் ஆகணும் என்று கடமை இல்லை. ஃபமன் ஷா ஃபல்யுமின், விரும்பினா நம்புங்க. ஃபமன் ஷா ஃபல்யக்ஃபுர், இல்லாட்டி மறுத்து பண்ண போங்க. நீங்க மறுப்பதனால யாருக்கும் ஒன்றுமே இல்லை. ஆனா ஒன்று வரைக்கும் எனக்கு தெரியுமா, இன்ன ஆபத்தினால் வாலிமீன நாரா, அல்லாஹ்வுடைய இந்த சட்டங்களை புறக்கணிச்சு நம்பாம போறாங்களே, இவன் ஒவ்வொருவரும் அநியாயக்காரர்கள். இந்த அநியாயக்காரர்களுக்கு வாலிமீன நாரா, நெருப்பத்தான் வச்சிருக்கிறோம். அந்த நெருப்பு என்ன செய்யும்? அஹாத பிஹிம் சுராதிகுஹா, அது அவர்களை ரவுண்ட் அப் பண்ணிக்கொள்ளும். நெருப்பிலிருந்து ஓட இயலாது. ஓடுற பக்கமெல்லாம் நெருப்பு தான். திறத்தின நெருப்பு அல்ல, சுற்றி வளைக்கிற நெருப்பு. எங்க தப்ப போறீங்க?
அல்லாஹ்வுடைய சட்டத்துக்கு வழிபடாமல் போகின்ற அநியாயக்காரர்கள் நாலா பக்கத்திலும் நெருப்பை தவிர வேற எதையுமே சந்திக்க மாட்டார்கள். இதுதான் முடிவு. உங்களுடைய முடிவு அல்லாஹ் தந்த பொறுப்பை சுமப்போம் என்று மாற்றிக்கொள்ளுங்கள். இல்லாது எங்களுக்கு செட் ஆகாது, எங்கட போக்குக்கு சரியாது, நாங்க ஒரு லைஃப் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாங்க ஒரு ஸ்டைல போய் கொண்டிருக்கிறோம், நாங்க உலகம் போற ஒரு போக்கில் போய் கொண்டிருக்கிறோம், இந்த ஷரியத்தை நான் சரி பிரச்சனை இல்லை, நீங்க போங்க. எங்க போவீங்க? நெருப்புக்குத்தான் போவீங்க. அதெல்லாம் இதை 2 ஒன்றுண்டே முடிவு சொல்கிறான். பொறுப்படுங்க, எல்லாத்தையும் நெருப்படுங்க. 2 ஒன்று, 3வது ஒன்று கிடையாது. இதையெல்லாம் மிகவும் கடைசி முறையாக சொல்லி முடிக்கிறான். பொதுவாக சொன்னான், இரக்கமாக சொன்னான், விரிவாக சொன்னான், விளக்கமாக சொன்னான், எச்சரிக்கை செய்தான். கடைசி எச்சரிக்கை, நெருப்புக்கு போறியா, பொறுப்பட வர போறியா என்று சொல்லி பொறுப்பை சுமந்து மஹ்ஷருக்கு வர வேண்டும். பொறுப்பை சுமந்தவர்களாக மஹ்ஷருக்கு வர வேண்டும். இல்லை என்றால் உங்களை நெருப்புக்கு முன்னாலே நிறுத்தப்படும். வைம் மின்கும் வாரிதுஹா, அந்த முடிவை எல்லாம் சொல்லுகிறான். வைம் மின்கும் வாரிதுஹா, நீங்க ஒருத்தரும் விடுபடாமல் எல்லோருமே அந்த நரக நெருப்புக்கு முன்னால நிறுத்தப்பட்டே ஆகுவீர்கள். யாரும் விரும்பி வர ஒன்றல்ல. மன்னரையிலிருந்து சூறுதப்பட்டதும் மறுவுலக வாழ்க்கைக்காக வேண்டி எழுப்பி போறது இருக்குது. நான் வர, நீங்க போங்க. சரி வருமா? வெட்டாந்த கூப்புறம் இஷாவு பின்னால பயான் இருக்குது, வாங்கலையும் பள்ளிக்கு. சரி வரனே, பரவாத ஆள் வரல, அவர் வீட்டிலே இருக்கிறார். சொல்ல இதே போல அவர் பார்த்தால் நெருப்பு பார்த்தது மாஷல்ல, நான் வரல, கபூர்ல இருக்கிறேன், நீங்க போங்க. சரி வருமா? இங்க வீட்டை சொன்னாரு, நீங்க போங்க பள்ளிக்கு, நான் வரேன். வரல, வீட்டுக்குள்ளே இருந்துட்டார். பள்ளிக்கு தொழுவாங்க என்று கூப்பிட்ட நேரத்தில் நான் வரேன் என்று சொல்லி போட்டு வராமலுக்கு வீட்டுக்குள்ளே இருந்தவர்கள் இதே மாதிரி கபரிலிருந்து வாருங்கள் மஷருக்கு என்று சொல்லப்பட்டால், இல்ல நீங்க போங்க நான் வரல, இந்த வீட்டுக்குள்ள இருந்த மாதிரி கபருக்குள்ள இருப்பீங்களா? இது கேளுமா? கபருக்கு இல்ல இல்ல சோழலே போய்த்தான் நாங்க போறல்ல, இழுவட்டு போயே தீருவோம். எங்கள் அறியாமலே போயே தீர வேண்டும், வேற வழியே இல்லை. முழு மனித சமுதாயமும் ஒன்று கூட்டப்படுவார்கள். அவர்களை சூழ முதலாவது வானம் வெடித்து அதுல மலக்குகள் எல்லாம் தன்சீலா, மலக்குகள் அணி அணியாக இறங்குவார்கள். அப்படியே ரவுண்ட் அப் பண்ணி நிற்பார்கள். முழு மனித சமுதாயத்தையும் சுற்றி வளைத்து மலக்குகளின் அணி இருக்கும். 7 வானத்து அணிகளும் ஒன்றொன்றாக 7 அணிகள் நிற்பார்கள். எங்க ஓடுறதுக்கு, எங்க ஒழிக்கிறதுக்கு? கபருக்குள்ளுக்குள்ள பூந்து கொண்டு இருக்கவா? சரி, வீட்டுக்குள்ள இருந்து கொண்டோ பள்ளிக்கு வாரேன்னு சொல்லி கூட வராம இருக்கலாம். கபருக்குள்ள இருந்து கொண்டோ இல்ல நாமாஷருக்கு வரல போனா மாட்டிக்கொள்வோம் இருக்கலாம் என்று கொண்டு இருக்கிறார். இருக்க இயலுமா? அங்கதான் யோசிப்போம். வந்து சரி, அல்லாஹ் என்னது கூப்பிடுகிறான்? நெருப்புக்கு முன்னால் நிறுத்தாட்டுவது கூப்பிடுகிறான். கான அலா ரப்பிக்க கத்மன் மக்லியா, நீங்கள் அனைவரும் ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்திலிருந்து கடைசி மனிதன் வரை அனைவருமே இந்த நரக நெருப்புக்கு முன்னால நிறுத்தப்படுதல் என்பது கத்மன் மக்லியா, ரப்புடைய உறுதியான முடிவு. சலுகைகள் கிடையாது. எல்லாரும் அங்க வரணும். காவிரிகளும் தான், முஸ்லிம்கள் தான், நாமும் தான், நல்லடியார்களும் தான், எல்லோரும் தான். என்ன நடக்கிறதுக்கு? அதிலிருந்து அல்லாஹ்வை பயந்து உலகத்தில் வாழ்ந்தார்களே, நெருப்பிருக்கிறது பயந்து வாழ்ந்தார்களே, பொறுப்பை நிறைவேற்றுவோம் இல்லாட்ட நெருப்பிருக்கிறது வாழ்ந்தார்களே. அல்லாஹ் சொல்லுறான், எல்லோரும் கூப்பிட்டு நெருப்புக்கு நான் நிப்பாட்டி உலகத்திலே பொறுப்பை நிறைவேற்றிய தக்குவாதாரிகளை அல்லாஹ் பாதுகாத்துருவான். மற்றவர்கள் அதிலே விழுந்து விடுவார்கள். உலக வாழ்க்கையில பொறுப்பு என்பது நெருப்பு என்று விளங்கலையே, இப்ப விளங்குதான். நெருப்புக்குள்ள போய் பாருங்க, நெருப்பு விளங்கும். எப்ப பொறுப்பு விளங்கும்? அவன் சொன்னதும் சொல்லுவதும் பொறுப்பு விளங்குனிச்சா இல்லையா? உங்களுடைய வியாபாரத்தில் ஷரியத் பொறுப்பு விளங்குதா இல்லையா? குடும்ப வாழ்க்கையில, சமூக வாழ்க்கையில மற்றவருடைய உரிமைகள், கடமைகள், மற்றவருடைய ஹக்குகள், பொறுப்பு விளங்குதா? திருமணம் முடித்தால் மனைவியில் ஒரு பொறுப்பு இருக்குது, ஹக்கு இருக்குது மனைவிக்கு. மனைவி அடிமை இல்லை, மனைவி என்ற வேலைக்காரி இல்லை, மனைவி மாணவியை போல இல்லை. மனைவி இது வாழ்க்கையின் பங்காளி. வாழ்க்கையின் பங்காளியாக நீ பொறுப்பு நினைச்சீங்களா?
அல்லது மனைவி வேலைக்காரியா பாவிச்சீங்களா? பொறுப்பு விளங்குதா? பெற்றெடுத்த பிள்ளை என்ன பொறுப்பு? அந்த பிள்ளை வளருதா? நாம் வளர்க்கிறோமா? சரி, வளருதுன்னா ஆடு மாடுடைய பயிற்சியில பிள்ளையை விட்டுட்டோம். ஆட்டையும் மாடும் ஆடும் மாடும் வளருது. அப்படி பிள்ளையும் வளருதுன்னா அந்த பிள்ளை சமூகத்தினுடைய கேள்விக்குரிய எவண்ட பிள்ளைன்னு கேட்பாங்க. வளர்ந்த பிள்ளை, ஆடு மாடு வளர்ந்த மாதிரி வளர்ந்த பிள்ளை. பாப்பாவுக்கு பொறுப்பு விளங்கல்ல. ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தா பொறுப்பு இருக்குது, பொறுப்பு விளங்கல்ல. பொறுப்பு விளங்கி பிள்ளையை வளர்த்தார். இந்த பிள்ளை யாருடைய பிள்ளைன்னு மக்கள் மிகவும் ஆச்சரியமா கேட்பார்கள். யாருடைய பிள்ளைன்னு கேட்பார்கள். எவண்ட பிள்ளைன்னு கேட்க மாட்டார்கள். யாருடைய பிள்ளை? என்ன பக்குவமா இருக்கிறார், என்ன அழகா இருக்கிறார், என்ன கடித்தனமா இருக்கிறார் என்று மக்கள் இந்த பெற்றோருடைய அந்த வளர்ப்பின் மீது சந்தோஷப்பட்டு கேட்பார்கள். என்ன சரி, இதெல்லாம் என்ன? இதெல்லாம் பொறுப்பு. பொறுப்பு என்பது மிக ஒரு பரந்த விசாலமான விடயம். இந்த பொறுப்பு விளங்கணும் உலகத்தில். அதனால் நெருப்போடு சேர்த்து வைக்கிறான். இந்த பொறுப்புல எவ்வளவு விளங்கலையோ அவ்வளவுக்கு நெருப்பு இருக்குது. இந்த பொறுப்பை எவ்வளவு பூர்த்தியா விளங்கிட்டீங்களோ அந்த நெருப்புடைய தப்பி விடுவீர்கள். எந்த அளவு அல்ல அந்த பொறுப்புடைய நெருப்பை வைத்திருக்கிறான் என்றால் மற்றவுடன் சேர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவுடைய மானம் மரியாதை அது எங்களால அது சீரழிக்கப்பட முடியாது. மற்றவுடைய மானத்தில் கை வைக்க இயலாது. எதுவரை என்றால் ஒருவனை கடந்து போகின்ற பொழுதோ ஆயுதம் பாவிக்கல, கைய பாவிக்கல, வார்த்தை பாவிக்கல, கண்ணை பாவிச்சார். கண்ணை அசைக்கிட்டார், அவ்வளவுதான். கண்ணுடைய இமை அசைந்தது. எப்படி கண்ணை காட்டினார், அவ்வளவுதான். கண்ணை காட்டகளை விளங்கியது முன்னுக்குள்ளாருக்கு. ஓ, இவர் ஆசாமி என்று விளங்குது. இந்த கண் அசைஞ்சதுக்கு என்ன தெரியுமா முடியும்? வயல் நரகத்துக்கு போதான் வேணும். இந்த கேஸை நீங்க இதை கிளியர் பண்றதுக்கு நரகத்துக்கு போய் அங்க கிளியர் பண்ணி தான் சொர்க்கம் போகணும். அவங்களோட கோடான கோடி மலை போல நன்மைகள் இருக்கலாம், அவங்களோட எத்தனை ஹஜ் உம்ரா இருக்கலாம், தர்மங்கள் இபாதத் இருக்கலாம், லட்சக்கணக்கான சிக்க தொழுகை இருக்கலாம். ஆனால் ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களுடைய கண்ணை அசைத்து உங்களுடைய மானத்தில் ஒரு கீறல் வந்துச்சு. இதை கிளியர் பண்றதுக்கு நீங்க பணிவடைஞ்சு போய் மன்னிப்பு கேளுங்க. அப்படிலாம் நான் செகண்ட் ஆக மாட்டேன் என்று உங்களோட வரட்டு கௌரவம் உங்களோட விடல் என்றா இந்த கண் அசைஞ்சத்துக்கு அல்லாஹ் அனுப்ப நரகத்துக்கு போ, நெருப்புக்கு போ. இது ஒரு பொறுப்பு விளங்கல்ல. மற்ற மனிதனுடைய மானம் மரியாதை அதை பாதுகாக்கிற பொறுப்பு. மற்றவருடைய மானம் மரியாதையில் கீழல் விட்டு விடாமல், கலங்கம் கற்பிக்காமல் கண்ணியமாக வாழ வேண்டும். அந்த கண்ணியமாக நாம் வாழ வேண்டும் என்பதை நீங்கள் அந்த பொறுப்பை விளங்கல்ல. இதனால ஒரு வாழ்க்கையில் ஒரு நாள் கண் அசைச்சிட்டீங்க, பக்கத்தில் விளங்கிட்டு இவர் தான் ஆள் போலேன்னு சொல்லி இந்த கண் அசைஞ்சத்துக்கு நரகத்திலே வயலுக்கு போய் அங்கதான் போய் கிளியர் பண்ணணும். கேஸ் எழுதப்பட்டுட்டா சொல்ல இனி கோர்ட்லாம் பார்க்கணும். போலீஸ்ல போய் இல்ல அதை கேஸ் ஃபைல் பண்ணியாச்சு, இனி கோர்ட்லாம் பார்க்கணும், கோர்ட்டுக்கு வாங்கன்னு சொல்லி போய் நரகத்தெல்லாம் பார்க்கணும். நரகத்துக்கு போய் வயலுக்கு போய் அந்த நெருப்புல போய் பொறுப்பை விளங்கிட்டு வாங்க. உலகத்துல வார்த்தைகளால் சொல்லக்கிற விலங்கலையே உங்களுக்கு, வார்த்தைகளால் சொல்லக்கிற விலங்கல்ல பொறுப்பு. இப்ப சொல்ல நெருப்புக்குள்ள போய் கொஞ்ச நாள் இருந்து பொறுப்பை விளங்கிட்டு வாங்க, அது பிறகு சொர்க்கத்துக்கு போகலாம். எனவே சொல்ல அல்லாஹ் எங்களை வாழ்க்கையை தந்தான் என்பதல்ல, வாழ்க்கையில் நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு தந்திருக்கிறான். அந்த பொறுப்பை படிக்கிறது கடமை ஒவ்வொரு கிடைக்கும். அந்த பொறுப்பு என்ன இருக்கிறது, என் மீது என்ன பொறுப்பு இருக்கிறது, நான் ஒரு வியாபாரி, வியாபாரத்தில் என்ன பொறுப்பு இருக்கிறது, நான் ஒரு குடும்பஸ்தன் என்ன பொறுப்பு இருக்கிறது, நான் திருமணம் முடித்திருக்கிறேன் என்ன பொறுப்பு இருக்கிறது மனைவிக்கு. சரி, பொறுப்புகளை தேடி படிக்க வேண்டும். மார்க்கம் என்பது மடத்தனத்தோட அது இருக்காது. மடத்தனத்தை நீக்குவது ஒவ்வொரு ஆக்களும் மீது கடமை. தொழில் தர்றீங்களே, காசு தர்றீங்களே, பணம் தர்றீங்களே, மருந்து தர்றீங்களே, ஏன் இல்மத்தை இடையலாது. காட்சி வரட்டும் என்று பார்த்து கொண்டிருக்கிறோமா? மருந்து வந்தா வாங்குவோம் இருந்து கொண்டிருக்கிறீங்க, சாமான் வந்தா பாப்பம் என்ன அறிகிறீங்க, எல்லாமே தேடி அலைகிறோம், எல்லாத்தையும் தேடுகிறோம், ஏன் இல்மத்தை இடையலாது. எனக்கு அல்லாத அந்த பொறுப்பு என்ன, அது காதுல விழுந்தா எடுத்துக்கொள்வோம். போற வழியில எங்க சில காதுல விழுந்து மடுக்காம போறானே செவிடன போல, இவ்வளவு நேரம் என்ன பேசினது,
என்னதில் பேசினாங்க. காதுல விழுந்தும் எடுக்காத போற செவிடனா இருந்தால் அவருடைய காதுக்குள்ள நரக நெருப்பில் ஈயத்தை காட்சித்தான் ஊற்றி விளங்கப்படுத்த வேண்டும். அது மறுமையில் அல்லாஹ் அந்த ஹக்கை, காதுடைய ஹக்கை நிறைவேற்றவர்கள், காதுடைய பொறுப்பை விளங்காமல் இடத்தில் வாழ்ந்தவர்கள் சுப்பபி உதினைகள் ஆணுக் யோமல் கியாமா ஈயத்தை நரக நெருப்புல காட்சி காதுக்குள்ள ஊற்றப்படும். இந்த காதுடைய ஹக்கு, காதுடைய பொறுப்பு விளங்கலையே, இந்த நெருப்பு விளங்கப்படுத்தும் என்று வார்த்தைகள் விளங்கப்படுத்தி விளங்கல. உங்களுக்கு தாவத்துடைய வார்த்தைகள் விளங்கப்படுத்திடுச்சு, விளங்கிக் கொள்ளல. இல்முடைய வார்த்தைகள் விளங்கப்படுத்திடுச்சு, விளங்கிக் கொள்ளல, தயார் இல்லை. இவ்வளவு சொல்ல நெருப்பு எல்லாத்தையும் விளங்கப்படுத்தும், போய் விளங்கிக் கொள்ளுங்க. அந்த நெருப்பை காதுக்குள்ள ஊற்றப்படும், ஈயமாக ஊற்றப்படும். ஒன்றும் எல்லாம் கேட்டு செவிடன போல போல, ஒன்றும் கேட்காதன போல வாழ்க்கை மாற்றலையே. அந்த காதுக்கு நெருப்பை ஊற்றி இப்ப பொறுப்பு விளங்குதா, விளங்கிட்டு வா என்று அல்லாஹ் அனுப்புவான். எனவே சொல்லலே, அல்லாஹ் தந்த பொறுப்பை நாம் தேட வேண்டும், படிக்க வேண்டும். எங்களோட வாழ்க்கையை அல்லாஹ்வுடைய பொறுப்பை சுமந்த வாழ்க்கையாக நாம் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அப்படியா நிலையிலே அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும். அப்படி சந்திக்க போனால் அல்லாஹ் சலாம் சொல்லி வரவேற்பான். சலாமும் கௌலம் மிர் ரப்பிர் ரஹீம், இரக்கமுடைய நாயன் அல்லாஹ் சலாம் சொல்லி வரவேற்பான். என்னுடைய அடியான் பொறுப்பை சுமந்து வருகிறான், நெருப்பை பயந்து உலகத்தில் வாழ்ந்தான், பொறுப்பை கொண்டு வருகிறான் என்று அல்லாஹ் சலாம் சொல்லி வரவேற்பான். அங்கால ஒரு கூட்டம் வருவார்கள், பொறுப்பு விளங்கல்ல, இவங்க நெருப்புக்குரியாக்கள். அல்லாஹ்வை பார்த்து சொல்வான், ஓம் தாஸில் யௌம அய்யுல் முஜ்ரிமூன், ஏ படு பாவிகளே ஒடுங்கங்க, பொறுப்பு இல்லையே உங்கள்கிட்ட, அப்ப நெருப்பிற்கு போங்க, நெருப்புக்கு போங்க, அல்லாஹ் விலக்கி விடுவான். சரி, அப்படியான மூதேவித்தனமான முடிவுகள் வைக்குமே அல்லாஹ் எங்களை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் அந்த பொறுப்பை விளங்கி வாழ்க்கையில நிறைவேற்றி அல்லாஹ்வுடைய சந்தோஷத்தை பெற்ற கூட்டத்தில் எல்லாம் எங்கள் நினைவு ஆக்கி வைப்பானாக. உடைய சந்திக்கிற நேரத்தில் சலாம்பை பெற்று வரவேற்பை பெற்ற கூட்டத்தில் எல்லாம் எங்கள் நினைவை ஆக்கி வைப்பானாக. யார் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. உண்மையான ஈமானை, உண்மையான உறுதியான ஈமானை விளக்கத்தை தந்தருள்வாயாக. கட்டளைக்கு முழுமையாக அடிபணிந்து வாழக்கூடிய ஈமானிய வாழ்க்கையை அல்லாஹ் நசீபாக்குவாயாக. எங்களுடைய இறுதி முடிவுகளை சிறந்ததாக, கபூலியத்துக்குரியதாக, பொருத்தத்துக்குரியதாக ஆக்கி வைப்பாயாக. வாஹிதாவான் அல்ஹம்துலில்லாஹ்.